அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு, குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஆண்டு, 5, 9, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்துவமான வெற்றியை தரக்கூடிய சலுகைகள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடியது மிதுன ராசிக்கு தான். போகிற இடத்துலலாம் ஜெயமும் வெற்றியும் தான் கிடைக்கும். நிலையான வருமானத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க முடியுமா, இல்லை எதுவும் தொழில் எதாவது எக்ஸ்ட்ரா செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக கவலையே பட வேண்டாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். அதேமாரி குலதெய்வத்தினுடைய அருள் உங்கள் கூடவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆர்வம் ஏற்படும். அதனால் நீங்கள் வாங்குறதுல கொஞ்சம் நம்ம யோசித்து இது நமக்கு தேவையா அப்படின்னு இந்த ஆடம்பர செலவு இல்லாமல் உங்கள் தேவைக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நிலை சரியாகும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சிறிய மனக்குழப்பங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆடம்பர பொருட்களை வாங்குறதை நீங்கள் குறைச்சிட்டாலே மனக்குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். குடும்பம் ரொம்ப வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதேமாதிரி வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர பயணங்களை நம்ம தவிர்க்கக்கூடியது. பணம் கொடுக்கல் வாங்கக்கூடியவங்க, இந்த ஃபைனான்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த சீட்டு போடுங்க, இந்த பிட்காயினில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்கன்னு சொல்லி எதுலையாவது பணத்தை நீங்கள் முதலீடு செய்யக்கூடியதாக இருந்தால் அதில் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அதனால் அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய அவதாரங்களாக இருக்கக்கூடியது, மச்ச அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணர், நரசிம்மர், இப்படி சுதர்சன பெருமாள், இப்படி பெருமாளினுடைய அவதாரங்களாக இருக்கக்கூடிய தரிசனங்களை நம்ம சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் நம்ம தரிசனம் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயரும். நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடியது 90% வெற்றிகளும் நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.